100 நாள் ட்ரேடிங் பயிற்சியோட 4வது நாள். இன்றைக்கி சண்டேன்றதால நம்மளால் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நேற்று நம்ம சாரை பார்த்து திண்டுக்கல் வரைக்கும் வந்திருந்தோம். நம்ம சார்கிட்ட காலையில் சார் என்னை கூட்டு போய் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். அவர் ஏதோ கோயிலுக்கு போகிறாராம். போகிற வழி நம்மளையும் வந்து நேராக போய்ட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டார். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பின்னாடி திருவண்ணாமலை பஸ் வரும், அதில் ஏறிடுவேன்ட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 to 1 பார்க்காம நான் மாட்டி ஏறிட்டேன். சரி ஓகே, சாதா பஸ்ஸில் 62 ரூபா தானே இருக்குன்னு பார்த்தா அதில் 96 ரூபா கேட்டாங்க. என்ன சார் 96 கேட்குறீங்க தம்பி, இது பாயிண்ட் டு பாயிண்ட் பாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏறிட்டோம். சாதா பஸ்ஸில் போனால் 62 ரூபா தானா. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எங்கேயுமே நிறுத்தாமல் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு வந்து திருச்சிராப்பள்ளி புது பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஸோ நம்மளே வந்து சேஃபாக வந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு இந்த சரி திருப்பி பார்த்தோன்னே பாண்டிச்சேரி பஸ் இருந்துச்சு. பாண்டிச்சேரி பஸ் அண்ணே மடப்பட்டு போவோமான்னு கேட்டோம். தம்பி போவோம்ப்பா ஏறுப்பா அப்படின்ட்டாங்க. பஸ் எடுப்பீங்கன்னா உடனே எடுப்போறப்பா அப்படின்னாங்க. ஸோ பஸ் உடனே எடுத்ததால நம்மளால் வெளியே எங்கேயும் வாங்கி சாப்பிட முடியாது. ஆனால் 2 சம்சா மட்டும் 15 வாங்கிடும், நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த சரி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காவேரி ஆறு வந்துச்சு. அது அப்படியே ஒரு விளாகை போட்டு இந்த சரி திரும்பி பார்த்தீங்கன்னா தம்பி டிக்கெட் எடுப்பான்னாங்க. டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 147 ரூபா. ஜிபேல தான் எடுத்திருந்தேன். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து பெரம்பலூர் உளுந்தூர்பேட்டை வழியாக நம்மளை நேராக கூப்பிட்டு வந்து மடப்பேட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நான் இறங்கிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். அவன் நேராக வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் என்னை விட்டுட்டு அவன் மட்டும் எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டான். மீண்டும் சந்திப்போம்.